வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் தருகின்ற பலனும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாய் காணப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தியானத்திலே யூதாஸ் காரியத்தை குறித்தும் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட 2 பண்புகளை தியானித்தோம். ஒருவேளை நேற்றைய தியானத்தை கேட்காதவர்கள் அதை கேளுங்கள், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதலாவது, யூதாஸ் லாப நோக்கமுடையவராக இருந்தார். இரண்டாவது, இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்தும் அருகில் இருந்தும் அவருடைய அருமையை புரியாதவராக இருந்தார். இந்த நிலைகள் மீட்பையும் சமாதானத்தையும் தராது என தியானித்தோம். மூன்றாவதாக, இயேசுவின் எச்சரிப்பை பெற்றிருந்தும் பாவத்தை விட முடியாத சூழலில் இருந்தார். இயேசுவோடு யூதாஸ் செலவிட்டிருந்த சுமார் 3.5 வருடங்களில் இயேசு அவரை பலமுறை எச்சரித்திருப்பார். இயேசு தன்னை குறித்து பேசினதையும் யூதாஸ் கேட்டார். இயேசுவின் செய்திகளையும் யூதாஸ் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. உலக ஆசைகள், தவறான தூண்டுதல்கள் யூதாஸின் கண்களை மறைத்து விட்டது. யாரை நாம் எச்சரிப்போம்? நமக்கு பிடித்தவர்களை, நேசிப்பவர்களைத்தானே. இயேசு யூதாஸை நேசித்தார். ஆனால் அவர் நம் சுய சித்தத்தில் குறுக்கிடுவதில்லை. இயேசு இப்போதும் நம்மை எச்சரிக்கிற ஆண்டவராகவே இருக்கிறார். அவர் தரும் இரட்சிப்பை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது மீட்பு உண்டு. நான்காவதாக, சாத்தான் யூதாஸ் காரியோத்தை ஆளுகை செய்ய அனுமதித்திருந்தார். யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என வாசிக்கிறோம். அதாவது ஏற்கனவே வந்துவிட்டான், இப்போது யூதாஸ் சாத்தானின் முழு கட்டுப்பாட்டில். பாவ தூண்டுதலுக்கு நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். கொஞ்சம் இடம் கொடுத்தால் பாவ உணர்வு நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்துவிடும். நம்மை சுற்றிலும் நம்மை பாவம் செய்ய தூண்டும் காரியங்கள் ஏராளம் உண்டு. தலைக்கு மேல் பறவைகள் பறப்பதை நாம் தடுக்க முடியாது. ஆனால் அந்த பறவைகள் நம் தலையில் கூடு கட்டாமல் இருப்பதை தடுக்க முடியும். இந்த கவனம், விழிப்புணர்வு நமக்கு தேவை. இதற்கு அனுதினமும் ஆண்டவரின் பலனும் கிருபையும் நமக்கு தேவை. அன்பானவர்களே, ஆண்டவரை விட்டு பிரிக்க முயற்சிக்கும் சக்திகளுக்கு கவனமாக இருப்போம். ஒழுங்கான ஜெப வாழ்க்கை, தியான வாழ்க்கை நம்மை எப்போதும் ஆண்டவரோடு நெருக்கமாக்கும். விசுவாச வாழ்வை பலப்படுத்தும். முதல் அன்பு உமக்குத்தான் ஆண்டவரே என தீர்க்கமாய் வாழும்போது எந்த சூழலிலும் இடர மாட்டோம், விழுந்துவிட மாட்டோம். மன்னிப்பையும் மறுவாழ்வையும் மகிழ்ச்சியையும் இயேசு ஒருவரே நமக்கு தர முடியும். மறவாதிருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.